திமுக காங்கிரஸ் பங்கேற்ற நூல் வெளியீட்டு விழாவில் தேமுதிக பொருளாளர் எல்கே சுதீஷ் பங்கேற்றது பேசுபொருளான நிலையில் இதற்கும் கட்சிக்கும் தொடர்பில்லை என பிரேமலதா கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தலுக்கு 9 மாதங்களே உள்ள நிலையில் கட்சிகளின் ஒவ்வொரு நகர்வும் ஓர் உள்ளர்த்தத்தை தருகிறது. கடந்த மக்களவை தேர்தலின் போது அதிமுக கூட்டணியில் அங்கம் வகித்தது தேமுதிக. அப்போதே தேமுதிகவுக்கு ஒரு மாநிலங்களவை இடம் தருவதாக கூறப்பட்ட நிலையில் 2026 காலியாகும் இடத்தை தருவதாக அதிமுக தெரிவித்துள்ளது. எனினும் அதனை ஏற்பது குறித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா இதுவரை உறுதியான தகவலை தெரிவிக்கவில்லை. இந்நிலையில் சென்னையில் நேற்று நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி அரசியல் களத்தில் மிகுந்த கவனம் பெற்றுள்ளது. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் முன்னாள் எம்பியுமான CK பெருமாளின் 60 ஆண்டு கால அரசியல் வரலாறு குறித்த நூல் வெளியீட்டு விழா சென்னை அண்ணா சாலையில் உள்ள காமராஜர் அரங்கில் நடைபெற்றது. அதில் சபாநாயகர் அப்பாவு, திமுக பொருளாளர் TR பாலு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு, தேமுதிக பொருளாளர் LK சுதீஷ், திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய TR பாலு LK சுதீஷை பார்த்து தம்பி என அழைக்கலாமா என்று வினவினார். இதனால் அரங்கம் முழுவதும் சிரிப்பலை எழுந்தது. தேமுதிகவுடைய பொருளாளர் அன்புக்குரிய தம்பி LK சுதீஷ் அவர்களே, தம்பின்னு சொல்லலாமான்னு கேட்கிறேன். அது போன்ற வேற ஏதாவது மூன்று போறங்க. தொடர்ந்து பேசிய LK சுதீஷ் 2009 ஆண்டு மக்களவைத் தேர்தலில் காங்கிரசுடன் தேமுதிக கூட்டணி அமைக்க முயற்சி நடந்தது என்றார். எனக்கு என்ன ஒரே வருத்தம்னா, எங்களுடைய கட்சி ஆரம்பிச்ச பிறகு 2009 காங்கிரஸ்ல கூட்டணி சேர வேண்டும் என்று நிறைய ஆசைப்பட்டது அண்ணன் CK பெருமாள் அவர்கள். அப்போ தலைவராக இருந்தவர் அண்ணன் தங்கபால் அவர்கள். 2009 கிட்டத்தட்ட 9 பாராளுமன்றம் தொகுதி தேமுதிக தரப்பட்டது, ஒரு ராஜ்யசபா அப்படின்னு பேசி எல்லாம் முடிவு பண்ணது. அதுக்கு பிறகு அந்த கூட்டணி அமையவில்லை. ஆனால் இதனை கூட்டணியோடு முடிச்சு போடாதீர்கள் என்கிறார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா. அவர் பல ஆண்டு காலமாக சுதீஷுடைய நண்பருங்க. இதுக்கும் கட்சிக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாதுங்க. ஒரு தனிப்பட்ட முறையில் நண்பர் என்கின்ற முறையில் அவருடைய விழாவில் கலந்து கொள்வதற்கு நேரடியாக பத்திரிகை கொடுத்தாருங்க. அந்த வகையில் நண்பர் என்ற முறையில் அந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கார். அவ்வளவுதான். அதுக்கும் கூட்டணிக்கோ கட்சிகளுக்கோ எந்த சம்பந்தமும் கிடையாது. மேலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த கட்சியின் தலைமையில் ஆட்சி இருந்தால் நல்லது என்றார். தேசிய ஜனநாயக கூட்டணி NDA அலையன்ஸ்ல தான் கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. நாங்களும் ஏற்கனவே NDA அலையன்ஸ்ல இருந்தவங்க தான். அதனால தமிழ்நாட்டுக்கு தமிழக கட்சிகளினுடைய தலைமையில் ஆன ஒரு ஆட்சி இருந்தால் நல்லதுங்க. கூட்டணி ஆட்சி என்று வந்தால் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். ஏன்னா ஒரே அதிகாரம் ஒரே மையத்தில் போகாம அந்த அதிகாரம் பகிர்வு செய்து மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் என்றால் கூட்டணி ஆட்சி வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அதே நேரத்தில் திமுக அதிமுகவோடு கூட்டணி வைப்பதற்கு தேமுதிகவுக்கு எந்த சங்கடமும் இல்லை என்கிறார் அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் விஜயபிரபாகரன். தேமுதிகவை சங்கடப்பட்டவன் எந்த கட்சி யாரும் பண்ண முடியாது. எல்லா சங்கடங்களும் தாண்டி நீ நிக்கிற கட்சி தான் தேமுதிக. எங்களுக்கு திமுக போன சங்கடம், அதிமுக போன சங்கடம் அப்படியெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லை. கடலூரில் ஜனவரி மாதம் நடைபெறும் மாநாட்டில் கூட்டணியை அறிவிக்கவிருப்பதாக பிரேமலதா ஏற்கனவே கூறியிருந்தார். எனினும் TR பாலுவின் அன்பு அழைப்பு அரசியல் களத்தில் அடுத்தடுத்து என்ன நடக்குமோ என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.